ஹலோ வணக்கம், வெல்கம் டு கண்ணானை கண்ணை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே உதவக்கூடிய, அதே சமயம் குழந்தைங்களோட ஸ்கின்னை நல்லா ஷைனிங்காக பார்த்துக்கிறதுக்கான ஒரு சூப்பர் ரெசிபி தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இந்த உணவை காலை உணவாகவும் சரி, இல்லை இரவு உணவாகவும் சரி குழந்தைக்கு செஞ்சு கொடுக்கலாம். அதே சமயம் பெரிய குழந்தையாக இருந்தாங்கன்னா நீங்கள் ஸ்நாக்காக கூட செஞ்சு கொடுக்கலாம். இந்த ரெசிபிக்கு ஒரு சின்ன சைஸ் கேரட்டை நல்லா தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். அதை துண்டு துண்டாக நறுக்கி ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன். இதோட ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தை கொட்டையை நீக்கிட்டு சேர்த்துக்கிறேன். ஊற வச்சு சேர்த்தா இன்னும் நல்லா ஃபைனாக அரைப்படும். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஃபைனாக இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சாச்சு, எந்த வித கட்டியும் இல்லாதபடி. இருந்தாலும் இதை வடிகட்டியே நம்ம ஒரு பேனில் மாற்றிடலாம். கூடவே இன்னும் கொஞ்சம் தண்ணீர் சேர்த்துக்கலாம். ஆக மொத்தமாக நான் 1 கப் அளவு தண்ணீர் சேர்த்துருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ராகி மாவு சேர்த்துருக்கேன். இது நான் வீட்டிலையே நல்லா முளைக்கட்டி ரெடி பண்ண ராகி மாவு. நீங்கள் நார்மலாக கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறது கூட யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி முளைக்கட்டி யூஸ் பண்ணுற மாவில் ரொம்ப அதிகமாக சத்துக்கள் இருக்குது. அது குழந்தைங்க வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப உதவக்கூடியது. இதில் நட்ஸ் சேர்த்து இந்த பவுடர் ரெடி பண்ணியிருக்கேன். இதை நல்லா இப்போது எந்த வித கட்டியும் இல்லாதபடி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடையில் வாங்கின மாவு யூஸ் பண்ணிங்கன்னா கேரட் அரைக்கும் போதே ஊற வச்ச நட்ஸையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போது இதை மீடியம் ஃப்ளேமில் எந்த வித கட்டியும் இல்லாதபடி நம்ம கைவிடாது தொடர்ந்து மிக்ஸ் பண்ணலாம். ஒரு 5-6 நிமிஷத்துலேயே இது அழகாக நமக்கு ரெடி ஆகிடும். இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி திக்காக இருக்கணும். இன்னும் கொஞ்சம் ஆற இது நல்லா கட்டியாக மாறும். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ரொம்ப மைல்டான இனிப்பு சுவையோடு இருக்கும். அதே சமயம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இதில் கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்துக்கலாம், இன்னும் நல்ல மணமாக இருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டு குட்டீஸ் எப்படி சாப்பிட்டாங்கன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் நட்ஸ் சேர்க்காமல் செஞ்சிங்கன்னா 7 மாதங்கள் கம்ப்ளீட்டான குழந்தைக்கே தாராளமாக கொடுக்கலாம். நட்ஸ் சேர்த்திங்கன்னா மட்டும் 8 மாதங்கள் கம்ப்ளீட்டான குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.